மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் வந்து ஒரு சிக்கன் கொண்டாட்டம் பண்ண போறேன். கேரளா ஸ்டைல் டிஃப்ரெண்டா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நம்ம டொமேட்டோ பியூரி யூஸ் பண்றதுல டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்றோம். கெச்சப் அதுல வந்து ஒரு கொஞ்சம் ஸ்வீட் சால்ட் எல்லாம் மிக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு சேர்த்து செய்றோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து சிக்கன் கொண்டாட்டம். வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு. 700 கிராம் சிக்கன் இருக்குது பாருங்க. சின்ன சின்ன சைஸ் தான், ரொம்ப பெருசு வேண்டாம். இதுக்கு மீடியம் சைஸ் பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 700 கிராம் சிக்கனு. ஒரு பெரிய பவுலில் நிறைய ஆனியன், ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு 5 6 ஒரு 7 வச்சுக்கலாம். பெரிய சைஸ் இருந்துச்சுனாக்கா ஒரு 4 இருந்தால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய பவுலில் ஆனியனு. கறி லீஃபு தேவையான அளவு கொஞ்சம் நிறைய வச்சுருக்கிறேன், ஏன்னா நிறைய தேவைப்படும் இதுக்கு. ஒரு 5 வந்து இது வச்சுருக்கிறேன், க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சென்டராக. அப்புறமா ஒரு 10 பீஸ் காஞ்ச மிளகா இருக்குது, இது அப்படியே முழுசாக வச்சுருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் இருக்குது. 1 டீஸ்பூன் அளவு வந்து இது வச்சுக்கிறேன் டர்மரிக் பவுடரு. 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடரு. 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. வினிகர் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வினிகருக்கு பதில் லைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சால்ட்டு தேவையான அளவு. எள்ளு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். கெச்சப் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கிறேன் நான். இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த சின்ன சின்ன போல் இருக்குது இல்லைங்களா, அந்த போலில் தான். உங்களுக்கு கெச்சப் வேண்டானாக்கா நீங்கள் ஒரு 2 மீடியம் சைஸு டொமேட்டோ வந்து பியூரி பண்ணி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகரு பாருங்கள், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இருக்குது. பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். மேரினேஷனுக்கு பொருள் என்னென்னு தேவைன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 1/2 டீஸ்பூன் அளவு இது கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காரம் இது சேர்க்கல, வெறும் காஷ்மீரி இது தான். அதுக்கு கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அதுக்கு 2 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெகுலர் கூட சேர்த்துக்கலாம். அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன், அதில் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மேரினேஷனுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம் மிக்சிங்க்கு. அதுக்கப்புறமா இந்த வினிகர் சேர்த்துக்கலாம். லைம் இருந்தால் ஒரு 1 சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 2 இல்லாட்டி 3 டீஸ்பூன் அளவு இது வினிகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வினிகர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துன்னுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா இவ்வளோ. இப்போ நம்ம இது எல்லாமே இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி நல்லா 1 ஹவர் விட்டுடலாம். 1 ஹவர் இல்லாட்டி 2 ஹவர் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மேரினேஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லாட்டி நைட் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதனால் இப்போது ஒரு மினிமம் ஒரு 1/2 ஹவர் தான் வைக்கணும். நான் ஒரு 1/2 ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் வைக்கல. பாருங்கள், நல்லா 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிட்டோம் ஃபுல்லாக. இப்போ இது ஒரு பேன் வச்சுட்டுக்கிற சூடு பண்ணுறதுக்கு. அதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுனா. பாருங்கள், ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு வாட்டி இதில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அப்புறமா பண்ணலாம். நம்ம நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா மேரினேஷனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனெல்லாம் நல்லா சாஃப்டாக கூட ஆகிடும். இமீடியட்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து செய்யும் போது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா என்ன பண்ணுறதோ அப்புறமா பண்ணிக்கலாம் எல்லாமே. எல்லாமே நல்லா ஒரு சைடு 5 நிமிஷம் விட்டு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கணும் எல்லாமே. இதே போல் எல்லா சிக்கனும் நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா சிக்கனும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு சைடு வந்து ஒரு கடாயை வச்சுட்டுக்கிறேன். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த
காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, லைட்டாக ஃப்ரை பண்ணி இது எடுத்துக்கலாம். இது லாஸ்ட்டில் நம்மளுக்கு கார்னிஷ்க்கு வேணும், அதுக்கோசரம் தான். பாருங்கள், நம்ம காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கின்னு இதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாருங்கள் ஆனியன்னு. நல்லா ஒரு 1/4 kg இருக்குது ஆனியன்னு, இது சேர்த்துக்கலாம் நம்ம. இது நீங்கள் பெரிய ஆனியன் இல்லைனாக்கா நீங்கள் சின்ன ஆனியன் இருக்குது இல்லைங்களா, சாம்பார் ஆனியன், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும், நல்லா கம்மியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குனே பாருங்கள், ஒரு ஃபுல்லாக ரொப்பி 1 டீஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை அளவு போகிற அளவு நல்லா இது வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வதங்கினா நம்ம இருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெகுலர் இல்லை, காரம் இல்லாதது தான். ஏன்னா அவ்வளோ காரம் இல்லை. இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் வேணும்னா. இதில் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் இந்த மசாலா பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா விட்டுட்டோம். பாருங்கள், எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற இந்த சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மேலே கீழே எல்லாம். இது வரைக்கும் நம்ம சால்ட் இதில் சேர்க்கல, இதுக்கு மேலே சேர்க்கலாம். இந்த சிக்கனில் கொஞ்சம் வந்து ஆனியன் நல்லா சேர்த்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் சிக்கனில் நல்லா எல்லாமே மசாலாலாம் நல்லா பிடிக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம 1 நிமிஷம் விட்டுட்டு இது சேர்த்துக்கலாம். கெச்சப்போ சில்லி ஃப்ளெக்ஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம் சிக்கன் போட்டு. இதுக்கு மேலே நம்ம இது டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளெக்ஸ் இருக்குது. இது சில்லி ஃப்ளெக்ஸ் தான் வேணும் போடணும் நம்ம. அது போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன் கொண்டாட்டம் இல்லைங்களா, கேரளா ஸ்டைல்டு டிஷ்ஷு. அதுக்கோசரம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் சால்ட்டு சேர்க்கவே இல்லை. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கீழே ஃபுல்லாக. பாருங்கள், சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கிளாஸ் அளவு. கொஞ்சம் இது நல்லா வேவிட்ட மாதிரி வேவுறதுல ஒரு 2 நிமிஷம் நல்லா இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மேலே கீழே ஃபுல்லாக. பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாஸ் சேர்த்தானாக்கா கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் கொஞ்சம் இது மாதிரி சில்லி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இல்லை நீங்கள் பியூரி சேர்க்குற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் 2 டொமேட்டோவோ கொஞ்சம் அதில் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் கூட கொஞ்சம் நீங்கள் எதுனா பெப்பர் இல்லாக்கட்டி வேறு எதுனா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த க்ரீன் சில்லி இருக்குது இல்லைங்களா, கட் பண்ணி வச்சுக்கிறோம், இது சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, கறி லீஃபு, இதுவும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அளவு மேலே கீழே ஃபுல்லாக. இதுக்கு மேலே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறது இது இருக்குது இல்லைங்களா, காஞ்ச மிளகா, இது கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் வச்சிடலாம் கார்னிஷ்க்கு. இது வந்து நல்லா ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பலாவு, ஜீரா ரைஸு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா ரைஸ் கூடமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி
பரோட்டா கூட எல்லாத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளுவும் அப்புறமா பாதி லைம் சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம், பாதி லைம். ஏன்னா வினிகர் நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, பாதி லைம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கொண்டாட்டம். இது வந்து கேரளா ஸ்டைல், ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது சிக்கன். பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஏன்னா இதில் மெயின் வந்து இது தான், சில்லி ஃப்ளேக்ஸு, காஞ்ச மிளகா, சில்லி பவுடர் எதுவுமே யூஸ் இல்லை, வெறும் கலருக்கோசரம் காஷ்மீரி தான் கருவேப்பிலை ஜாஸ்தி, இந்த மாதிரி ஐட்டமுக்கு தான் ஜாஸ்தி யூஸு. பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கொண்டாட்டம். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ சிக்கன் கொண்டாட்டம் ரெடி வித் ஜீரா ரைஸ். இது செஞ்சு பாருங்க, அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.